அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்மரதாயச பஜத்தாம் கல்பவிருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரோடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரத்தை தெரிவித்து கொண்டு வணக்கத்தை தெரிவித்து கொண்டு உங்களுடைய நல் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்போ ஆங்கில மாதத்துடைய பலாபலன்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். செப்டம்பர் மாதத்துடைய பலாபலன்கள் அப்படிங்கும்போது விசேஷமான நாட்களை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். செப்டம்பர் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் வரக்கூடிய நடராஜருடைய ஒரு சிவபெருமானுடைய அபிஷேக ஆராதனை, இந்த திருமஞ்சனம் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி விசேஷம் ரொம்ப அமைப்பாக வருதுங்க. ஏன்னா இந்த திருமஞ்சனம் ஆணி திருமஞ்சனம் தான் சிவனுக்கு ரொம்ப உகந்ததுமாங்க. அதை விட இந்த ஆவணியில் வரக்கூடிய திருமஞ்சனமும் சிறப்பானது. என்ன வேண்டுதல் பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அத்தனை உங்களுக்கு கைகூடக்கூடிய அமைப்புல எம்பெருமான் நடராஜர் உங்களுக்கு தருவார். முடிஞ்ச வரையும் தில்லை நடராஜரை கூட நீங்க வழிபாடு எடுக்கலாங்க. அதே போல செப்டம்பர் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி, விசேஷமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பௌர்ணமி அமாவாசை அப்படிங்கும் போது நமக்கு அத்தனை விஷயங்கள் கொடுக்கக்கூடிய முன்னோர்களுடைய அனுகிரகம் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாட்கள்ல ஒரு முக்கியமான நாட்கள். 15 நாட்களுக்கு ஒரு தடவை வரக்கூடிய அமைப்புங்க. இப்ப செப்டம்பர் 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மாகாளய பட்ச அமாவாசை அப்படிங்கிற மாதிரி தேய்பிறையில வரக்கூடிய பிரதமை திதியில வரக்கூடிய ஒரு சிறப்பான இந்த பட்ச ஆரம்பம் அப்படிம்பாங்க. இந்த மகாலய பட்ச ஆரம்பம் என்னன்னா 15 நாட்கள் நடக்குங்க. அதாவது இந்த பௌர்ணமி பிரதமையிலிருந்து அமாவாசை வரை வரக்கூடிய இந்த நாட்கள்ல ஒரு விரதம் இருக்கிறது, ஒரு அனுஷ்டானமா இருக்கிறது, சில குலத்துக்காரங்க தான் இதெல்லாம் இருப்பாங்க. இருப்பினும் நம்ம என்ன செய்யலாம்னா செப்டம்பர் 11ஆம் தேதி மகா பரணி அப்படிங்கிற ஒரு பரணி நட்சத்திரம் அன்னைக்கு வரக்கூடிய இந்த அமைப்பு திதி தர்ப்பணம். பொதுவாக கேதுவுடைய நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்துல அஸ்வினி மகத்துல திதி தர்ப்பணம் கொடுக்கறது மூத்தோர்களுக்கு, முன்னோர்களுக்கு, நீத்தார்களுக்கு ஒரு நம்ம கைங்கரியம் செய்யக்கூடிய அமைப்புல திதி கொடுக்கறது ரொம்ப விசேஷம்பாங்க. அதுபோல இந்த மகாபரணி அன்னைக்கு நீங்க யாராரு தகப்பன் இல்லைனாலும் சரி, தாத்தா முன்னோர்கள் யாருக்கு திதி கொடுக்கலனாலும் தொடர்ந்து திதி கொடுக்கறவங்களும் இதை செய்யலாம், சிறப்பாக இருக்கும். அதை விட சிறப்பான ஒரு அமைப்பு இந்த செப்டம்பர் மாதத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வ ஏகாதேசி அன்னைக்கு செப்டம்பர் 17ஆம் தேதி மாதத்துல ஒரு சிறப்பான ஒரு மாதம்பாங்க. அந்த மாதிரி மாதத்துல பிறக்கக்கூடிய புரட்டாசி முதல் நாள் பிறக்குதுங்க. இந்த ஒரு விசேஷம் என்னன்னா மெயினா முக்கியமா எல்லா குலத்தார்களும் நம்ம ஹிந்து சமுதாயத்துல இருக்கக்கூடிய அனைவருமே நான்வெஜ் அப்படிங்கிறத கொஞ்சம் தவிர்க்கக்கூடிய அமைப்பு வரும். எம்பெருமான் பெருமாளுடைய விசேஷ வழிபாடாக சனிக்கிழமை, புதன்கிழமை இது மாதிரி எடுக்கக்கூடிய விஷயம். நம்ம ஒரு மோட்சத்தை அடையணும். இந்த பூலோகத்திலேருந்து கெட்ட விஷயத்துல எல்லாம் நம்ம எத்தனை விஷயங்கள் நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்குக்கெல்லாம் எம்பெருமான் நமக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல பெருமாளுக்கு ஒரு உகந்த ஒரு மாதமாக இதை எடுக்கிறோம். அதுல நம்ம புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷம். இன்னும் அந்த புரட்டாசி மாதத்துடைய பலாபலன் அந்த வீடியோவில் ரொம்ப உங்களுக்கு சிறப்பாக சொல்கிறேன். செப்டம்பர் 21 பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசை வருதுங்க. இது எப்படின்னா பௌர்ணமியில எப்படி நம்ம சொன்னோமோ அது முடிவு காலம். இந்த மகாலய அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம். இதுல திதி தர்ப்பணம் கொடுக்கறவங்க, இதுவரையுமே கொடுக்காதவங்க எல்லாருமே திதி கொடுக்கக்கூடிய அமைப்பு. முறையாக ஆகம விதிப்படி நம்ம இந்து கலாச்சாரப்படி நீங்க இன்னும் சந்தேகம் இருந்தா என்னோட டிஸ்பிளேல ஃபோன் நம்பர் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்ப 6 மாசத்துல இறந்தாங்கன்னா கொடுக்கலாமா, 1 வருடம் கழிச்சு கொடுக்கலாமா, இந்த மலை கோயிலுக்கு போகலாமா, இது மாதிரி குலதெய்வ வழிபாடு என்ன, நிறைய சந்தேகங்கள் இருக்கு. நிறைய பேத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு அந்த இறந்தோருடைய விஷயத்த இத்தனை நாட்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம டீப்பா நம்ம அடுத்த இதுல நீங்க கேட்டுக்கலாம். அதே போல வசந்த கால நவராத்திரி விழா ஆரம்பம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். 22ஆம் தேதி 2025 மகா நவராத்திரி விழா கொண்டாடக்கூடிய அந்த 9 நாட்களும் 22ஆம் தேதி ஆரம்பிக்குது. அது நமக்கு அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை திதியில தான் இது ஆரம்பிக்கும். மேற்கொண்டு ஃபுல்லா டீட்டெயிலா நம்ம நம்ம மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்குள்ளாரையும் போகும் பொழுது உங்களுக்கு சொல்றேன். சிம்ம ராசி நேயர்களே, செப்டம்பர் மாதம் ரொம்ப சிறப்பா இருக்கும். பயப்பட வேண்டாம். ஆனா உங்களுக்கு பயமே தெரியாது. சிங்கத்துக்கே எங்களுக்கு
என்னங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எப்பயுமே ஒரு வைராக்கியம் உண்டு. எதையுமே எடுத்த காரியத்தை முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உண்டு. ஆனா இத்தனை விஷயம் இருந்தாலும் நமக்கு அந்த உடல் உபாதைகள் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் படுத்துதுங்க மேடம். கால்வலியெல்லாம் எனக்கு வந்ததே இல்லை, இந்த மாசம் எனக்கு கால்வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த ஆகஸ்ட் மாசம்லாம் சொன்னாங்க. அப்ப இந்த ஜாதகம் பார்க்க வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன விஷயத்த மைனஸ் சொல்றாங்க, எது எனக்கு நடக்குது, நீங்க சொன்ன மாதிரியே நடந்துச்சு மேடம் இப்படி சொல்லும் போது நம்ம கிரகிச்சுக்கிறோம். அப்ப எதனால அப்படின்னா அந்த கோச்சார கிரகம் தாங்க. அப்ப கோச்சார கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை கொடுக்குது, நமக்கு என்னென்ன மாற்றத்தை கொடுக்குதுங்கிறத நம்ம உணர்ந்துகிட்டே வரணும். இப்ப இந்த செப்டம்பர் மாதம் பாத்தீங்கன்னா கிரக கோச்சாரத்துல உங்களுடைய ராசியிலேயே சூரியன் ஆட்சி பெற்று சிறப்பா இருக்காரு. அப்ப அரசியல்வாதி ஒரு புதிய முயற்சிக்கு ஒரு விஷயத்துக்கோ உங்களுக்கு இந்த மாசம் கொஞ்சம் தலை தோங்கி வளரக்கூடிய காலகட்டமாக சிம்ம ராசிக்கு இருக்கு. கெத்து காட்டலாம் அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க. புதனும் கேதுவும் இருக்கு. டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடும் போதோ மாமன் வழி சொத்திலேயோ மாமா உறவுகள் வழியிலேயோ கொஞ்சம் கவனம் தேவை. எதையுமே அளந்து பேசுங்க. எந்த விஷயம் வாக்கு கொடுத்தாலும் உறவுகள்கிட்ட கொஞ்சம் நீங்க கொடுக்கக்கூடிய வாழ்க்கை கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்குங்க. ஜென்மத்திலேயே உங்க ராசியிலேயே கேது பிரவேசிட்டு இருக்கனால சில விஷயங்களை தன்னகத்தை தானே முடிவெடுத்து தடுமாற்றத்தை ஏற்படுத்திக்காதீங்க. பெரியவங்க சொல்ல கேட்கணும். அதுவும் அப்பா வழி அப்பாவுக்கு பேச்ச கேட்டு நடந்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் நல்லா இருக்கு. ஏன்னா கேது இருக்கிறதுனால சொல்றேன். அம்மா வழியில அம்மாவுக்கு உடல் உபாதைகள் இருக்கு. அம்மாவு வழியில இருக்கக்கூடிய அம்மாச்சி இது மாதிரி அம்மாயிம்பாங்க. இந்த மாதிரி உறவுகளுக்கெல்லாம் உடம்பு தொந்தரவு வர்றது, முகம் சார்ந்த பிரச்சனைகளை வர்றது, ஒரு கழுத்து பிரச்சனை வர்றது, ஸ்கின் அலர்ஜி வர்றது, இதெல்லாம் நடக்கும். சிம்மராசிக்காரங்களுடைய பாட்டிங்களுக்கோ அல்லது தாத்தாங்களுக்கோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த வர்க்கம் சார்ந்த விஷயங்கள்லாம் ஏன் சொல்றோம்னா ராகு கேது தாங்க வர்க்கம்பாங்க. ராகு பாத்தீங்கன்னா தந்தை வழி வர்க்கத்தை சொல்லும், முன்னோர்களுடைய விஷயம்லாம். கேது பாத்தீங்கன்னா தாய் வழியோட கர்மாவோ தாய் வழியுடைய விஷயங்கள் எல்லாம் சொல்லும். அப்ப அம்மா அப்பாவுடைய விஷயமே எங்க இருக்கு? சூரியன் சந்திரன் கிரகத்தை சொன்னாலும் ராகு கேதுக்குள்ள தாங்க இருக்கு. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஐக்கியம் பண்ணக்கூடியவங்க, ஆதிக்கம் பண்ணக்கூடியவங்க, சர்ப கிரகம். அதனாலதான் தோஷத்துக்கு சொல்றோம். சோ நிறைய டெப்தா நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே போகும்போது இந்த மாசம் இந்த வேலை செய்யலாம், இந்த மாசம் இந்த தொழிலை செய்யலாம். ஏன்னா வார பலன், நாள் தின பலன் எதுக்கு பாக்குறோம்? தினப்பலன். அப்ப நம்பிக்கையோடு நம்ம செய்யும் பொழுது இந்த கிரகங்கள் நமக்கு நிறைய சப்போர்ட் கொடுக்கும். நிறைய நமக்கு தசாபுத்தி தான் சப்போர்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம நட்சத்திரம் ஒரு வழியில வழி நடத்திக்கிட்டு போகும். நட்சத்திரங்கிறது வழி நடத்திக்கிட்டு போகும். இன்னைக்கு இது சந்திரன், அதுதான் நட்சத்திரம். அப்ப ராசிநாதன் எந்த விஷயத்துல இருந்து அது எப்படி பாவகத்துல பாக்குதோ அந்த பார்வையோட விஷயத்துல நமக்கு பல விஷயத்தினால சந்திரனாடி சொல்றாங்க. சந்திரன் எங்க கோச்சாரத்துல அன்னன்னைக்கு உட்காருதோ அந்த கிரகத்துடைய அமைப்பை வச்சுதான் நம்ம என்ன சொல்றோம்? சந்திராஷ்டமம், இன்னைக்கு இந்த நாள் நல்லா இருக்காது, இந்த கிழமை நல்லா இருக்காது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் நீங்க எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய எதிர்பார்ப்பு லாஸ் ஆயிடக்கூடாது. நாட்களோ நேரமோ நம்மளுடைய பணமோ விரயமா போகக்கூடாதுல, அதுக்காக தான் இத்தனை நம்ம எடுத்து சிரத்தையா பாக்குறோம். அப்ப 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வீடு வண்டி வாகனம் யோகமா இருக்கக்கூடிய அமைப்பு, வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் 12 விசேஷங்க, யாருக்கு தெரியுங்க? 6, 8, 12 மறைவுங்கிறோம். ஆனா 12ஆம் இடம் சுக்கிர பகவான் ரொம்ப விசேஷம். தேவையில்லாத விஷயங்கள்லாம் எங்க உங்களுக்கு பணம் வருது, எங்க நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்கன்னே தெரியாது, அதெல்லாம் இப்ப வரக்கூடிய அமைப்பு. அப்ப பணம் தனம் வரக்கூடிய காலகட்டம் சிம்ம ராசிக்கு காத்துக்கிட்டு இருக்குது செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்ப இந்த பணத்தினால மட்டும்தான் யோகமா? இல்லைங்க, பெண்ணால யோகம். புதிய நட்பு கிடைக்கலாம், புதிய லவ்வர் கிடைக்கலாம், உற்சாகமாக இருக்கக்கூடிய மாதம். உங்களுக்கு இந்த விரயச்சனி, அஷ்டமத்து சனி எதுவுமே நீங்க நினைக்காதீங்க. எல்லாமே உங்களுக்கு ஒரு ஜம்முன்னு இருக்கக்கூடிய காலகட்டம். செப்டம்பர்ல ஒரு புதிய திருப்பு முறை அப்படின்னே சொல்லலாம். சிம்ம ராசி நேயர்களுக்கு உடம்பை மட்டும் கொஞ்சம் ஆரோக்கியத்துல பாத்துங்க. தலை சம்பந்தமா தலை சுத்தல், வாந்தி, இந்த மாதிரி ஃபுட்டு கவனமா எடுத்துங்க. உபாதைகள் வரக்கூடிய அமைப்புல இருக்கு. வாக்கு வார்த்தை, வாக்குல நீங்க சொல்லக்கூடிய உறுதிமொழி, இதெல்லாம் கவனமா இருக்கணும். ராகு பகவானும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கார், பயப்பட வேண்டாம். இருப்பினும் உங்களுடைய கவன தேவை உடல்நல கோளாறுக்கு மட்டும்தான்.
அது வயிறு சம்பந்தமான பிரச்சனை, பெண்களா இருந்தா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய அமைப்பு உண்டுங்க. ஒவ்வொரு கிரகங்களுடைய அமைப்பும் நம்மளுடைய ஜாதக கிரகத்திலோட அமைப்பை வச்சு இப்ப மருத்துவ ஜோதிடமே கேட்பாங்க, மேடம் நான் இந்த ராசி இந்த தசாபுத்தி போயிட்டு இருக்கு, இந்த நட்சத்திர சாரம் வாங்கி நடக்குதுங்க, அப்ப என்ன நான் சாப்பிடணும், நாட்டு மருந்தா, அதே போல சித்தாவா, அலோபதியா, அப்படி எல்லாம் கேட்கறவங்க இருக்காங்க. சோ நம்மளுடைய விஷயங்கள் எங்க போய் எந்த இதுல எடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு வேணுங்க. இதெல்லாம் நம்ம ஜாதக முழு பலனை பார்த்தாதான் தெரியும். சிம்மராசி நேயர்கள் எல்லாருக்குமே செப்டம்பர் மாதம் எடுக்கக்கூடிய வழிபாட்டு முறை அப்படின்னு பாத்தீங்களா, சிவன் கோயில் வழிபாடு ரொம்ப சிறப்பு. என்னைக்குன்னா ஞாயிற்றுக்கிழமை போங்க, காலையில 6 to 7 அல்லது இரவு 7 to 8 இந்த நேரத்துல போயிட்டு வழிபாடு இருங்க. தொழில் சார்ந்த பிரச்சனைகள், உடல் உபாதைகள், வருமானம் நல்லா இருக்கும், கடன் பிரச்சனை குறையக்கூடிய அமைப்பை கொடுக்கும். ஆனால் சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய விநாயகருக்கு அருகம்புல் வச்சு 2 வாழைப்பழம் வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் சிவனை போய் பாருங்க. இன்னும் முறைப்படி வழிபாடு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல என்னோட போன் நம்பருக்கு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.